நான் சொல்ல போகிற இந்த 2 படமும் பாடி ஹாரர் படம். சில பேத்துக்கு பிடிக்காது, நல்லாவும் இருக்காது. ஆனால் ஸ்டிக்லிங் 18+. ஆமாங்க, இந்த 2 படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு புரியாமல் இருக்கும். அது என்ன பண்ண உங்களுக்கு வேணுமா, இந்த படத்தை தனியாக உட்காந்து பாருங்க. இந்த படத்தை நேம் தி சப்ஸ்டன்ஸ். 2024 வந்த படம். ஒரு பாடி ஹாரர் படம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் சாப்பிடும் போது மட்டும் இந்த படத்தை பார்த்துடாதீங்க. ரொம்பவே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக, ஒரு டிஸ்கஸ்டிங்கான சீன்ஸ்லாம் அதிகமாகவே இந்த படத்தில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் மாடலாக இருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள் ஆக வயசு ஆகிறனால இளமைக்கு எப்படி மாடலான்னு யோசிக்கிறாங்க. அது ஒரு செயலால் ஒரு ஊசி இன்ஜெக்ஷனால போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை நடக்கிற கோரமான சம்பவம் இந்த படத்தோட மீதி கதையை. இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது, ஆனால் தமிழ் டெப்ல கிடையாது. இப்போ சொல்ல போகிற படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த படத்தை பாருங்க. பார்த்தவங்க இந்த படம் எந்த மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த படத்தோட நேம் ஹியூமன் சென்டிபீட். 2009 வந்த படம் இந்த படம். இந்த படத்துல காமிச்சிருக்கிற சீன்லாம் ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்தை பார்க்கறதுக்கே தனியாக ஒரு தைரியம் வேணும். அட ஆமாங்க, ஒரு சைக்கோவான ஒரு சயின்டிஸ்ட் 3 பேரை கடத்தி வச்சு ஹியூமன் சென்டிபீட்ங்கிறத ஒரு இதை கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்னெல்லாம் பண்றாருங்கிறத இந்த படத்தை மூலமா சேர்த்து இருக்கும். இதே மாதிரி மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் தெரியறதுக்கு எங்கேயே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க. இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. ஓகே.